Hello friends, welcome to Aryan Craftwork. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அழகான எம்ப்ராய்டரி ஸ்டிட்ச் தான் சொல்லி தர போறேன். இது வந்து நீங்க ப்ளவுஸ்ல வந்து ட்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நான் எடுத்துர்க்கேன். அத வந்து எம்ப்ராய்டரி ரிங்ல வந்து நான் இது வந்து செட் பண்ணி வெச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு டிசைன் வந்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து நீங்க வரைஞ்சிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த சாக்ல நான் மார்க்கிங் சாக்ல வந்து நான் வரையறேன். நீங்க வந்து பென்சில் இருந்தா டைலரிங் பென்சில் இருக்கும் பாத்தீங்களா, அதுல கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். ஒரு சிம்பிள் டிசைன் தான் நான் வரையறேன். ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒரு 5 மினிட்ஸ்லயே நீங்க வந்து இந்த ஸ்டிட்ச் வந்து நீங்க அழகா உங்களுடைய ப்ளவுஸ்ல வந்து நீங்க finish பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டிட்ச் தான். நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த ஸ்டிட்ச் வந்து நான் வரைஞ்சிட்டேன். இது சிம்பிளா தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான த்ரெட் வந்து எம்ப்ராய்டரி த்ரெட் நான் எடுத்துர்க்கேன். நீங்க உங்களுடைய saree and பார்டருக்கு ஏத்தாப்போல நீங்க ப்ளவுஸ்க்கு ஏத்தாப்போல நீங்க இந்த த்ரெட் வந்து நீங்க चूஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு நீடில்ல வந்து ஆட் பண்ணிருக்கேன். பாருங்க, நீடில் ஆட் பண்ணிட்டு அத வந்து நாட் வந்து நான் போட்டுருக்கேன். இப்போ நல்லா இதுல ஒரு சின்னதா ஒரு டிப்ஸ் ஒன்னு சொல்லி தரேன். என்னன்னா இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு சிக் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க இத வந்து நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. நல்லா இழுத்து நீங்க ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு சிக்காம உங்களுக்கு வந்து நீட்டா இருக்கும். பாருங்க, இந்த வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எங்கயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் இத நான் என்னென்ன ஸ்டிட்ச் எல்லாம் யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ நான் இந்த டிசைன் வரைஞ்சி இருக்கேன். இதோட சென்டர் பார்ட்ல இந்த நீடில வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இது மேல டாப் இருக்கு பாருங்க, அதோட சென்டர்ல வந்து நீங்க பஞ்ச் பண்ணி நீங்க கீழே எடுக்கணும். இந்த த்ரெட் எல்லாம் வந்து ஈவனா இருக்கறப்போல பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அது வந்து லுக் வந்து அழகா இருக்கும். ரொம்ப லூசா இல்லாம ஓரளவுக்கு மீடியமா இந்த ஸ்டிட்ச் வந்து இருக்கணும். நீங்க இந்த இதேபோல ரிங்ல நீங்க ஆட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இப்போதான் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் கத்துக்கிறீங்கன்னா பிகினர்ஸ் கூட நீங்க வந்து இந்த டிசைனை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். என்னுடைய ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க் சேனல்ல எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வீடியோ, ஆரி ஒர்க் வீடியோ, ப்ளூச்சஸ் கிளாஸ் வீடியோலாம் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்க. உங்க எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எந்த டிசைன் வரைஞ்சிருக்கோமோ அந்த டிசைனுக்கு ஏத்தா போல இந்த ஸ்டிட்ச் வந்து போடணும். இது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிட்ச். நம்ம நேரா ஒரு லைன் வரைவோம் பாத்தீங்களா, அத வந்து இப்போ எம்ப்ராய்டரி ஸ்டிட்சா நம்ம வந்து இத யூஸ் பண்றோம். இப்போ இல்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இது ஆட் பண்ணிக்கிட்டே நீங்க வரணும். என்னோட previous வீடியோல ஜாஸ்மின் ஃப்ளவர் மேக்கிங் வெச்சு நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் எல்லாரும் வந்து அந்த வீடியோவை போய் பாருங்க. விதவிதமா வந்து நீங்க ஃப்ளவர் வந்து ஈஸியா எப்படி கட்டலாம்னு அந்த வீடியோல இருக்கும். கனகாமரம் யூஸ் பண்ணியிருக்கேன், ரோஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன், இல்லைன்னா எண்ட் ஸ்க்ரீன்ல வந்து நான் தரேன், பிளேலிஸ்டா தரேன். நீங்க போய் அதை ஓபன் பண்ணி பாருங்க. பூ கட்ட தெரியாதவங்க கூட அது வந்து ஈஸியா நீங்க வந்து கத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம 1 by 1 நம்ம போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இது வந்து கம்மி பண்ணினே வரணும். இது வந்து திலகம் ஷேப்ல நம்ம போட்டுருக்கோம். சோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து இத வந்து finish பண்ணனும். இப்போ நம்ம ஓரளவுக்கு finish பண்ணிட்டோம். கேப் இல்லாம finish பண்ணிக்கங்க. இப்போ இந்த சைடும் நான் சொல்லி கொடுத்த அரே மெத்தட்ல தான் போடணும். இப்போ பாருங்க, நம்ம அழகா இது வந்து finish பண்ணிட்டேன் நானு. இப்போ இத சுத்தி வந்து ஒரு சின்னதா ஒரு ஸ்டிட்ச் வந்து கொடுக்கலாம். இதே த்ரெட்ல வந்து கொடுக்கலாம். அது இன்னும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இல்ல நீங்க வந்து சரி த்ரெட்டும் வந்து இந்த அவுட்டர்ல வந்து கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்.
நான் இது வந்து நான் கீழே வந்து நீடில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நாட் வந்து நம்ம நார்மலாக போடுவோம் பார்த்தீங்களா, அந்த நாட்டை போட்டு இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ இதோட டிசைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த லைன் வரைஞ்சிருக்கேன், அந்த லைன் மேலே இந்த த்ரெட்டை வந்து விட்டுட்டு இது வந்து பிளாங்கெட் ஸ்டிச். இந்த த்ரெட்டை வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல நீங்கள் த்ரெட்டை வந்து மறுபடியும் வந்து ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு நடுவில் மிடில் வந்து இந்த த்ரெட்டை வந்து நீடில் விட்டுட்டு இந்த த்ரெட்டுக்கு வெளியே வந்து எடுக்கணும். இப்போ இது போட்டாச்சு. இது பக்கத்தில் வந்து நம்ம அந்த டிசைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கேற்றாப்போல் இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். பாருங்கள், எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து இந்த த்ரெட்டை வந்து விட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அதே இடத்துல வந்து பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து மேலே வந்து நீங்கள் பிடிச்சிக்குங்க. அப்போ தான் அது வந்து ஒன்று ஜாயின் ஆகாமல் இருக்கும், ஈவனாகவும் இருக்கும். இப்போ இதோட மிடில் வந்து நீங்கள் இதை வந்து வெட்டி எடுக்கணும். இது த்ரெட்டை வந்து நீங்கள் பொறுமையாக வந்து அன்ஈவனாக இருந்தால் நீங்கள் இதே போல் பொறுமையாக நீங்கள் பிடிச்சி இழுக்கும் போது அது வந்து ஈவனாக வந்துடும். இப்போ இதோட வெளியில் அவுட்டரில் வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நான் அது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன். இப்போ இது நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு இது ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இது மிடில் வந்து ஒரே ஒரு பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் மறுபடியும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பீடு வந்து செட் ஆயிடும். நீங்கள் வந்து சேம் கலர் இந்த கிளாத்துக்கு ஏற்றப்பறம் நீங்கள் த்ரெட்டு வந்து சூஸ் பண்ணுங்கள், அது வந்து இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நாட் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம போடலாம். அது வந்து என்ன ஸ்டிச் போடுறோன்னா, இது வந்து பேக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும். பாருங்கள், பேக் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் நான் வந்து ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்றேன். பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டிச்சு போட்டு பிறகு கேப்பு விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சு நீங்கள் கீழேருந்து மேலே நீடில் வந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம கேப் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் த்ரெட்டை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதே போல் 1 by 1 நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம 3 விதமான ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட் ஸ்டிச், பிளாங்கெட் ஸ்டிச், பேக் ஸ்டிச். உங்களுக்கு ரொம்ப கிட்ட வேணும்னா நீங்கள் அதுக்கேற்றப்பல சின்ன சின்னதாக இந்த பேக் ஸ்டிச் வந்து போடலாம். இல்லை கொஞ்சம் லாங்காக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் போடலாம். இது வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அந்த கவ் ஷேப்பில் வந்து இருக்கணும். வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீடை வந்து இதில் ஆட் பண்ணணும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த பீடு வந்து ஆட் பண்ணணும். நான் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நார்மல் த்ரெட்டில் வந்து நீங்கள் இது வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து ஸ்மால் பீடும் கொடுத்து நீங்கள் இது வந்து பண்ணலாம். இப்போ வந்து இதை ஹேங்கிங் போல் தொங்க விடலாம். ஒரு 5 பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு லாஸ்ட்டில் இருக்கிற பீடை வந்து விட்டுட்டு அடுத்த பீடில் எண்டில் வந்து நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது தான் அது வந்து ஹேங்கிங்காக அது வந்து இருக்கும். இப்போ இது பக்கத்தில் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் வந்து நீங்கள் நீடில் வந்து பஞ்ச் பண்ணி மேலே இடுங்க. இப்போ இங்கே 5 பீட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து ஒரு 3 பீட் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப சிம்பிளான ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் இது. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப
சீக்கிரமாக நான் எடுத்து போடுறேன். இது வந்து ரொம்ப குறுகிய டைமில் நான் வந்து இந்த வீடியோவை எடுக்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் 1 மணிக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணோன்னா நான் இது வந்து 12 o'clockக்குள்ளே நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ½ an hourலேயே வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்து நான் அந்த வீடியோவை வந்து ஸ்டிச்சிங்லேருந்து எடிட் பண்ணி போடுறதுலேருந்து எனக்கு டைம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால் ரொம்ப ஸ்பீடாக வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி நான் இந்த காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து ஹேங்கிங் கொடுத்துட்டோம். இப்போ இந்த சைடை வந்து நீங்கள் ஹேங்கிங் கொடுக்கும்போது இது ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் அதே போல் போட்டிங்கன்னா எனக்கு வந்து அது வீடியோவாக நீங்கள் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் இது வந்து போடுவேன். ஏன்னா மற்றவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் அந்த டிசைனை வந்து யூஸ் பண்ணி போடுவாங்க. இப்போ நம்ம 2 சைடு போட்டாச்சு. இப்போ இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள்லாம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ளவுஸ் ஃபுல்லாகவும் பேக் சைடு போடலாம், ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் வந்து போடலாம். ஸ்லீவ்லேயே வந்து இது வந்து போடும் போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.